எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 9th சயின்ஸ்க்கான ஆஃபில் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் நம்ம பசங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் தான் நம்ம மாணவர்கள் இப்போ உடனே ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் மைய விலக்கு விசை ஒரு டேஷ். தேர்ட் ஒன் சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் டேஷ். ஃபோர்த் ஒன் பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது டேஷ். ஃபிஃப்த் ஒன் டேஷ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. சிக்ஸ்த் ஒன் தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. செவன்த் ஒன் ஆக்சிஜனேற்றின் டேஷ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எய்த் ஒன் நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் டேஷ். நைன்த் ஒன் இருபாலின் ஓகேங்களா எர்மோஃப்ரோடைட் உயிரிகள் யாவை? இருபாலினப்பா அது. 10th ஒன் கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்? 11th ஒன் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும். 12th ஒன் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஷ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாருங்களா. எவனும் 7 வினாக்களுக்கு விடையலை. வினாயின் 22 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 13வது வந்து பார்த்தீங்கன்னா நிறை மற்றும் இடையை வேறுபடுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஒன்ப்பா கம்பல்சரி படிச்சிருங்க. 14th ஒன் திசை வேகம் வரையறு. 15th ஒன் திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளுக்கு பொறுத்தது. 16th ஒன் பின் வருவனற்றில் குழியாடி எது ஓகேங்களா என தெரிந்து அதனை அட்டவணைப்படுத்துக. பின்னோக்கு ஆடி, பல் மருத்துவர் ஆடி, கைமீன் விளக்கு ஆடி, பல்பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி, ஒப்பனை ஆடி. ஓகேங்களா. 17th ஒன் நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? உதாரணம் தருக. ஓகேங்களா. 18th ஒன் எண்மை விதியை எடுத்துக்காட்டுடன் கூறுக. 19th ஒன் மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிடுக. 20 உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சுப் பொருட்கள் 2 கூறுக. 21 மலேரியா ஒட்டுண்ணியின் கடத்தின் பெயர் எது? தீங்கான் மற்றும் சாவுக்கேதுவான். மலேரியாவை பரப்பும் மலேரியா ஒட்டுண்ணி சிற்றினத்தின் பெயரை எழுதுக. 22 காற்றில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னா கண்ணாடியில் 2 × 10⁸ மீட்டர் செகண்ட் எனில் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் என்ன? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் பசங்களா. ஸோ எவனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையில்லை. வினா எண் 32 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினாக்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் 23 வந்து பார்த்தீங்கன்னா வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக. செகண்ட் வந்து சீரான வட்டை இயக்கம் என்றால் என்ன? சீரான வட்டை இயக்கத்திற்கு 2 உதாரணங்களை தருக. 24 டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. 25 வந்து மிதத்தல் விதிகளை கூறு. அதுக்கப்புறம் ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன்? 26 தங்கத்தகடு சோதனையின் மூலம் நீ என்ன முடிவிற்கு வருகிறாய்? 27 நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. 28 சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்றழைக்கப்படுகிறது ஏன்? 29 முதிர்ச்சி அடைந்த மனிதனில் காணப்படும் பற்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணிகளை குறிப்பிடுக. ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒளி சேர்க்கையின் போது ஆற்றல் எக்ஸ் ஆனது ஒய் ஆற்றலாக மாறுகிறது. எக்ஸ் மற்றும் ஒய் என்றால் ஓகேங்களா என்றால் என்ன? அதுக்கப்புறம் வந்து பசுந்தவரங்கள் தற்சார்பு உணவு ஊட்ட முறையை கொண்டவை ஏன்? 30 தொகுதி அனலிடா பற்றி குறிப்பு வரைக. நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன? 31 நிகழ்த்துதல் என்றால் என்ன? சில்லு என்றால் என்ன? ஓகேங்களா. 32 பின்வரும் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கணக்கெடுக. CO2யில் உள்ள சியோட ஆக்சிஜன் எவ்வளோ? நெக்ஸ்ட்டு HNO3யில் எண்ணெய்க்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேங்களா. அதில் பார்த்து வச்சுக்கோங்க ஆக்சிடேஷன் நம்பரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து 7 மார்க் பசங்களா. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 33 வந்து பார்த்தீங்கன்னா திரவமணியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி. அப்புறம் வந்து கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? அல்லது ஒரு ஏசி மின்னியற்றி வேலை செய்யும் விதத்தை படத்துடன் விளக்குக. ஓகேங்களா. 34 டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. அதேபோல் ஒரு படிதான கரைசல் பல அடிதான கரைசலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எடுத்துக்காட்டுகளும் விளக்க. அல்லது அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனை விவரி. தவறை திருத்தி எழுதுவோம்ப்பா. ஓகே. சலவை சோடா கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. அப்புறம் இந்த கால்சியம் சல்ஃபேட்
அமியோட்ரைட் என்பது துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. 35 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரி. அதை வந்து உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வந்து உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. அல்லது நீராவி போக்கின் வகைகளை விவரி. பொறுத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுத்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க பசங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதில் எது ஸ்கிப் பண்ண நல்லா பக்காவாக படித்து வச்சுருங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மற்ற அனைத்து சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.